வணக்கம். மருதாணி போட்டு செவக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வித்தின் 1 ஹவர்லேயே எனக்கு இப்படி செவந்துடுச்சு. நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக செவக்கும். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மருதாணியை நம்ம பறித்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அட் அ டைத்துலேயே நிறையா மிக்ஸி ஜாரில் சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. எவ்வளோ அந்த மிக்ஸி ஜார் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அதே சமயத்தில் எடுத்த உடனே நிறையா போட்டு அரைக்காதீங்க. அதே மாதிரி நிறைய தண்ணியும் சேர்க்காதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அரைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு திரும்பி அதவும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இருக்கும்போது நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. லைட்டாக தண்ணி தரித்து மட்டும் நீங்கள் அரைச்சா போதும். இப்போ அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் திரும்பி கொஞ்சம் தண்ணி அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு சும்மா என் கையில் பாருங்கள், கையாட்டி எடுத்து நம்ம போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம டம்ளரோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு ஊற்றும் போது நிறையா போய் சேர்ந்துரும். அதனால் நான் கையாட்டி கொஞ்சமாக எடுத்து தெளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெத்தலை சேர்த்துருக்கேன். இது நல்லா மருதாணி செவக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு கொஞ்சம் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். நீங்கள் இது சேர்க்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இது பண்ணுங்க. ஏன்னா இது கிராம்பு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கனால மிக்ஸி ஏதாச்சும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய சேர்க்காதீங்க. 2-3 மட்டும் சேர்த்தா போதும். போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 1/2 லெமனில் உள்ள சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அதையும் மூடி ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக திரும்பி தெளிச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சுக்கோங்க. என்னோடது கொஞ்சம் அது அழுத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணி நிறையா சப்போஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மருதாணி போடும்போது அது உள்ளார அந்த ஸ்டெயினே இறங்காது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா சுகர்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி அது தண்ணியோடு சேரும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் அது சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டான பதத்துக்கு எனக்கு மருதாணி கிடச்சிருச்சு. அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எதுலையாச்சும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை சில்வர் எதில் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த பேப்பர் கப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் மட்டும் எடுத்து வைக்காதீங்க. ஏன்னா அது இதோட ஸ்டெயினை உறிஞ்சிக்கும். சும்மா அரைச்சதுக்கே பாருங்கள் என்னோட கை எவ்வளோ அழகாக செவந்திருக்கு அப்படின்ட்டு. நான் எப்போ ஒரு 7க்கு நைட்டு ஒரு 7 o'clock போட்டிருப்பேன். போட்டுட்டு ஒரு 8:30 அந்த மாதிரிக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணியில் டைரெக்டாக எப்பொழுதுமே வாஷ் பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் கையாட்டியே அப்படியே சும்மா எடுத்து விட்டாலே அது எல்லாமே உதிர்ந்து வந்துடும். நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா அது வந்ததுக்கப்புறம் லைட்டாக கோகோனட் ஆயில் இல்லைன்னா வேஸ்லின் இந்த மாதிரி இதாக இருந்தால் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் மார்னிங் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட் கலரில் நல்லா செவந்து இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி